இந்த அஞ்சலியோட உண்மையான சுயரூபம் தெரியாம பைரவி இருந்துட்டு ரொம்ப ஆட்டம் ஆடிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆரம்பத்துல இருந்தே நம்ம கார்த்திக் வந்து போயினா அஞ்சலியை லவ் பண்ணாரு இல்லையா? அந்த ஒரு காலத்துல இருந்தே வந்து போயினா இந்த பைரவி இருந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு எதிராக செயல்படுறேன். இலக்கியாவை வந்து போயினா இந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். அதுக்கு சரியான பகடக்காய் இந்த அஞ்சலி தான். அஞ்சலியை வந்து போயினா நம்ம கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இப்போ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து எல்லாத்தையுமே பண்ணது இந்த பைரவி தான். அதாவது ஆரம்பத்துல இருந்து ஹெல்ப் பண்ணது. அதாவது கொஞ்சமாச்சும் இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதாபிமானம் இல்ல நன்றி கடன் இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சா, கண்டிப்பா இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க மாட்டேன். அதாவது இவளுக்கு நன்றி கடனா அப்படின்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. அதாவது இந்த இடத்துல என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே. அதாவது இந்த அஞ்சலிய பெத்த அப்பாவிலிருந்து எல்லாருமே அவங்க பெத்த அப்பா அதாவது பெத்த அப்பா ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒரு நன்றி கடனுக்காக நம்ம இது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமும் அவன் நினைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பைரவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் தூசிக்க பெற மாட்டேன். அதாவது வேலையா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட முழு வேலையும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் மொத்த சொத்தையுமே கார்த்திக்கோட பேருக்கு மாற்றியாச்சு. இந்த அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் எங்கேயும் தங்கணும் அப்படின்ற அதாவது இந்த பைரவி நினச்சிட்டு இருக்கேன். வெளியே போய் தங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த அதாவது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு பைரவியை வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டினாங்க இல்லையா? அதுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நேராக போய் எஸ்எஸ்கேவோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சா இந்த பைரவி. அப்படி இருக்கும்போது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அஞ்சலி கார்த்திக் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிங்க யாருமே இல்லை. அந்த இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து விரட்டியாச்சு. இலக்கியாவால் கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதிரி ஆயிட்டான். இதுக்கப்புறம் அவங்கள பற்றி யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கார்த்திக் இந்த இதெல்லாம் என்னோட பேருக்கு மாற்றிரு கார்த்திக் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பைரவி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உரிமையோட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பைரவி பேரில் இருக்க கம்பெனி இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பைரவிக்குன்னு கொஞ்சம் சொத்து வேணும் இல்லையா? இப்போ கார்த்திக்கு கிட்ட கேட்டால் கார்த்திக் கண்டிப்பாக தூக்கி கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உரிமையோடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொத்தையுமே யாருக்குமே கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது இலக்கியாவை சின்ன வயசுலேருந்தே அஞ்சலி பார்த்து பார்த்து வளர்ந்தா இலக்கியா மேலே கோவத்துலையும் வன்மத்துலையும் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து சாதிச்சிட்டா அவன் நல்லா இருந்துட்டா அப்படின்னா இந்த அஞ்சலிக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அந்த ஒரு காரணம் தான் இவ்வளோ நாள் கொண்டு வந்துச்சு அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவளாக மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது பைரவிக்கு கொஞ்சம் சொத்து கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது அஞ்சலி இருந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு மேலே பைரவியை எங்கள் வீட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கார்த்திக் கிட்ட நல்லா வசமாக பேசி இவ சொத்தை எல்லாத்தையுமே சுருட்டிக்க பாப்பா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவளை கலட்டி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முடிவு பண்ணியிருக்கான். அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. மொத்த சொத்துமே எனக்கு தான் அந்த மொத்த சொத்துமே எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அடுத்ததாக என்னாச்சு அதாவது ஆரம்பத்தில் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்து வீட்டாக இருந்தா அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இலக்கியாவை விரட்டுறதுக்காக தான் இந்த பைரவி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது உதவி பண்ணவங்களுக்கே உபத்திரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மூளை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான். அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா இந்த மொத்த சொத்தையுமே அடைஞ்சாகணும். இதில் கார்த்திகை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி விட்டு வைக்க போகிறதே கிடையாது. என்னடா அது கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க 3 பேரும் விரட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் கார்த்திக்கும் அஞ்சலியும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா சொத்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை அவங்க அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சாதான் தெரிய வருது. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பிளான் பண்ணி வச்சுருக்கா. முதல்ல சொத்து கார்த்திக் பேருக்கு வரட்டும். கார்த்திக் பேர்லேருந்து அஞ்சலி தான் பேருக்கு மாற்றிக்கிட்டு கார்த்திக் அடித்து விரட்டிடலாம். கார்த்திக்லாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா? அவர் இருந்துட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம கௌதமும் இலக்கியாவும் போனது ஏதோ லிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது. பட் ஜானகி இருக்காங்க இல்லையா? ஜானகி தன்னை பெற்றவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் விட்டு வச்சுருந்தா வேலைக்காகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதம் இலக்கியா ஜானகி 3 பேரையுமே எப்படி துரத்தணுமோ அதே மாதிரி
மாதிரி அந்த பைரவியையும் துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் நேராக போயிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சொத்தெல்லாம் யாருக்கும் கொடுக்காதுங்க கார்த்திக், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதாவது பைரவி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கார்த்திக்கோட மனசு எப்பவுமே மாறவே கூடாது. ஏன்னா இந்த மொத்த சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் அடையணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் பைரவி பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கார்த்திக், நம்மளோட சொத்து நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நீங்கள் பைரவி மேலே கரிசனம் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கடைசியில் வந்து நமக்கு நாமத்தை போட்டு விட்டு போயிடுவாங்க. அதாவது அஞ்சலியால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த பைரவியை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு கார்த்திக் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இந்த வீட்டை விட்டு யாரும் துரத்த முடியாது, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு ஆண்டி நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசிட்டு இருக்க அஞ்சல் நீயே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் கடைசியில் கார்த்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பெற்ற அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் யார் நீங்கள் எனக்கு தேவையே இல்லை, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரவியை வந்து நம்ம கார்த்திக் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ பைரவிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவள் வந்து ஏற்கனவே போகிறதுக்கு போக்கிடலாமல் இருந்துட்டு இருந்தான். உண்மையிலேயே இதில் நடக்கிற கதையை பார்த்தா இவங்க எல்லாருமே பணக்காரங்க தானே, இல்லை பிச்சைக்காரங்க வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், மிடில் கிளாஸில் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க என்னன்னா இப்படி அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவிக்கு போகிறதுக்கு போக்கிடலாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பணக்காரராக இருப்பாங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு கார்த்திக் என்னை வெளியே போக சொன்னால் நான் எங்கே போவேன் கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் போங்க அத்தை, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட அந்த பொட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி வெளியே வீச ஆரம்பிச்சுறாங்க. பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இவ்வளோ நாளாக அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, அதாவது அஞ்சலியோட குணம் நல்லாவே தெரியும் பைரவிக்கு. அப்படி இருக்கும்போது இலக்கியாவை கௌதம் 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா முகத்திரை கிழிச்சு அவங்கள வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டும் துரத்திட்டாங்க. இப்போது இந்த அஞ்சலி கடைசியில் நம்ம பக்கம் திரும்பி இருக்காளா, அஞ்சலியை நம்பினதுக்கு நம்மளை செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவி பயங்கரமான கோவத்தில் இருந்துட்டு இருக்கா. பைரவிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே திரு முழிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இப்போ தான் ஒருத்தராக காலியாகிறாங்க. அதாவது கார்த்திகை கூட விட்டு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, அவரோட பேரில் தான் இந்த சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்போது கார்த்திகோட மைண்டை நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அஞ்சலியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவள் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பான். இப்போது இந்த சொத்து உங்கள் பேரில் இருந்தால் அது பிரச்சனையாகும், கேஸ் போடுவாங்க, அந்த சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிடுங்கிக்க பார்ப்பாங்க, அதனால் என் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை மாற்றிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு வச்சுருக்கா அஞ்சலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.